வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, சூரி நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த விடுதலை பார்ட் 2 படத்தை பத்தின சில தகவல்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட், தமிழ் சினிமாவில் எவ்வளவோ தலை சிறந்த இயக்குநர்கள் இருக்கிறார்கள். வெற்றிமாறனும் இந்த தலை சிறந்த இயக்குநர்கள்ல ஒருத்தராக இருக்கிறார். ஆனா இவர்களை எல்லாத்தை விடவும் தாண்டி தைரியம் மிக்க ஒரு இயக்குனர் அப்படின்னு சொன்னா வெற்றிமாறனை சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த விடுதலை பார்ட் 2 இந்த படத்துல அவர் எடுத்திருக்கக்கூடிய கதை அப்படிங்கிறது சாதாரண யாராலையும் எடுக்க முடியாத கதை. எடுப்பாங்க, ஆனா இந்த அளவுக்கு ரொம்ப எலாபரேட்டா, இந்த அளவிற்கு தெளிவாக ஒரு அரசியலை பேசக்கூடிய படமாக விடுதலை வந்திருக்கு அப்படின்னு சொன்னா முதல்ல இயக்குனருக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். ஏன்னா பல படங்கள் வெளிவராமலே இருக்கும். இந்த மாதிரி படங்கள், சில படங்கள் எடுக்கும் போது அதன் காரணமாக அரசியல் ரீதியாக மிகப்பெரிய அழுத்தம் வரும். இதெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு தைரியமாக ஒருத்தரை தீவிரவாதி, தேச துரோகி, நாட்டுக்கு எதிரானவர், வன்முறையாளர், பயங்கரவாதி இப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவர், அவருடைய உண்மையான அவருடைய வாழ்க்கை என்ன, அவர் ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார், அவர் என்ன செஞ்சிருக்கிறார் இந்த மக்களுக்கு, அவரால் ஏற்பட்ட நன்மை என்ன, அவர் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை என்ன, அந்த கொள்கையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத விலாவரியா படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். வெற்றிமாறனுக்கு அந்த தைரியம் இருக்குது. எப்படி மக்களுடைய நலனுக்காக, மக்களுடைய அந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடக்கூடிய, அது ஆயுதம் ஏந்தி போராடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆயுதம் ஏந்தாமல் ஜனநாயக ரீதியாக போராடக்கூடியவர்களையும் ஒரு புரட்சியாளர்கள், போராளிகள் நம்ம சொல்றோமோ, அதில் சற்றும் குறையாத வார்த்தையை பயன்படுத்தி தான் வெற்றிமாறனை சொல்லணும். வெற்றிமாறன் அந்த மாதிரி ஒரு போராளி தான். பெருமாள் வாத்தியார் தன்னுடைய கையில கிடைச்ச ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த மக்களுக்காக போராடினார் அப்படின்னு சொன்னா, வெற்றிமாறன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் சினிமா, கேமரா அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி அதே மக்களுடைய உரிமைகளை, அதே மக்களுடைய நலன்களை, அதே மக்களுடைய வாழ்க்கையை, அதே மக்களுடைய வாழ்வாதாரத்தை, அதே மக்களுடைய அரசியலை இந்த படத்துல பேசி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக மாற்று கருத்து கிடையாது. ஒரு தரமான சம்பவம். படம் துவக்கத்துல வெற்றிமாறன் இதை ஒரு கற்பனை கதைன்னு சொல்லிதான் தொடங்குது. ஆனா முடிவுல ஒரு வார்த்தை வருது, சூரி சொல்றது மாதிரி, நம்முடைய வரலாறு நாமே எழுதுற காலம் வரும் வரையிலும் இத கதைகளாக மக்கள் மத்தியில போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அப்ப இது கற்பனை கதையா உண்மை கதையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லையா? இது கற்பனை கதையா உண்மை கதையா? நம்முடைய வரலாறை நாமே எழுதக்கூடிய காலம் வரும் வரையிலும் இது கதைகளாகவாவது மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பொடி வச்சு இயக்குனர் பேசியிருக்கிறாரு. அதுதான் இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, இந்த படம் என்ன அரசியலை பேசுது அப்படின்னா, முழுக்க முழுக்க கம்யூனிசம், சோசியலிசம், அதே மாதிரி திராவிட இயக்கங்கள் இந்த மக்களுக்காக எந்த அளவுக்கு பணி செய்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு உழைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த பண்ணையார், இந்த ஜமீன்தார்னெல்லாம் சொல்லி நம்ம பல படங்கள்ல பார்த்துருக்கிறோம். ஹீரோவை ஒரு ஜமீனா காட்டுவாங்க, ஹீரோ ஒரு பெரிய பண்ணையாரா காட்டுவாங்க. எஜமான் மாதிரி படங்கள்லாம் மிகப்பெரிய பண்ணையாரா காட்டுவாங்க. நான் இவர்களுடைய யோக்கியதை என்ன அப்படிங்கிறத தோலுரித்து காட்டியிருக்கிறார் வெற்றிமாறன். அங்கதான் வெற்றிமாறன் ஒரு தலை சிறந்த தைரியமான இயக்குனராக இருக்கிறார். அதே மாதிரி இந்த முதலாளித்துவம் எந்த அளவுக்கு இந்த மக்களை வஞ்சிக்குது, எப்படி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஜாதி இங்க மிகப்பெரிய ஆதிக்கத்தை, இன்னைக்கும் ஜாதி ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்குது, ஜாதி எப்படி இந்த மக்களை ஒடுக்குச்சு, அந்த ஒடுக்குமுறையிலிருந்து இந்த மக்கள் வெளிவருவதற்கு எத்தனை பேருடைய தியாகங்கள்லாம் நடந்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு தியாகம் செய்த நபர் தான் இந்த பெருமாள் வாத்தியார் சொல்லக்கூடிய இந்த படத்துல வரக்கூடிய கேரக்டர். அடுத்து இந்த படத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட குரூப், ஒரு மக்களுக்காக, மக்களுடைய விடுதலைக்காக போராடக்கூடியவர்களை அரசு எப்படி அணுகுது, அவங்கள ஒரு போராளி குழுக்களாக அல்லது அவர்கள் ஒரு பயங்கரவாதியாக எப்படி அரசு மாத்துது, அவர்கள் அப்படி ஒரு பயங்கரவாதியாக மாறுவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவா பேசியிருக்கிறாங்க. இதை ஒரு படம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறத விட இது ஒரு பாடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல படங்கள் இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஒரு படம், மிக முக்கியமான படம். ஆனா இந்த படத்துல முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி பேசிக்கிட்டே இருக்கிறார். விஜய் சேதுபதி பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய அரசியல் தாக்கத்தை உருவாக்குது. நீங்க அந்த ஆரம்பத்துல
சொல்லக்கூடிய அந்த மொழியாலும் இனத்தாலும் நாங்க அவங்கள ஒன்று சேர்க்கும் போது உங்களுடைய ஜாதி மதத்தால நீங்க ஏற்படுத்தப்பட்ட அந்த பிரிவினைவாத அரசியல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளாகட்டும், அதே மாதிரி அந்த ட்ரெயிலர்ல வரக்கூடிய இந்த தத்துவம் இல்லாத தலைவர்களால ரசிகர்களை தான் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளாகட்டும், அல்லது இந்த படத்துல முழுக்க முழுக்க கம்யூனிசம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக பேசியிருப்பாங்க. உதாரணமா ஒரு 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 வாகனம் போகுது, வாகனம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், அந்த வாகனம் திடீர்னு ஜாம் ஆகுது, ஸ்டியரிங்கை திருப்ப முடியல அல்லது பிரேக் அடிக்க முடியல, இப்படி ஒரு சூழல் வருது. அப்போ ரோட்ல ஒரு பக்கத்துல 5 பேர் நிக்கிறாங்க, இன்னொரு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்போ சுத்தி இருக்கக்கூடிய போலீஸ்காரங்கள்ட்ட கேட்கறாங்க, நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த 5 பேர் சாகிறதுக்கு இந்த ஒருத்தரை சாக எடுக்கலாம் அப்படின்னால அவரை தான் நாங்க சாகடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒருத்தர் உங்க அம்மாவா இருந்தா, அந்த ஒருத்தர் உன் அண்ணனா இருந்தா அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த இடத்துல ஒரு தெளிவு பிறக்குது. அப்போ பெரும்பான்மை, ஒரு ஊர் நல்லா இருக்குன்னா ஒரு வீடு நாசமா போனா பிரச்சனை இல்லை, ஒரு மாவட்டம் நல்லா இருக்குன்னா ஒரு ஊர் நாசமா போனா பிரச்சனை இல்லை, ஒரு மாநிலம் நல்லா இருக்குன்னா ஒரு மாவட்டம் நாசமா போனா பிரச்சனை இல்லை, ஒரு தேசம் நல்லா இருக்குன்னா ஒரு மாநிலமே நாசமா போனா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டு எந்த அளவுக்கு மோசமான ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறத தெளிவாக அந்த ஒரு சீன்லயே விஜய் சேதுபதி வெளிப்படுத்தி இருப்பார் அப்படின்னு சொன்னா, அதற்கு பின்னாடி எவ்வளவு ரிசர்ச்சை பண்ணியிருப்பாங்க, வெற்றிமாறன் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமாக நமக்கு இதுல மிகப்பெரிய உழைப்பை வெற்றிமாறன் போட்டிருக்கிறாரு அப்படின்னு தான் தெரியுது. அடுத்து இந்த விஜய் சேதுபதியினுடைய நடிப்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு கையர் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வாத்தியாராக தன்னுடைய மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியை பார்த்துக்கிட்டு எதை ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக, அதற்கு பிறகு அந்த கம்யூனிச சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஒரு கம்யூனிச தலைவருக்கு ஒரு மாணவனாக, அவரிடமிருந்து அந்த விஷயங்களை கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவனாக, அதற்கு பிறகு அவர் கத்துக்கிட்ட விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக, அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு பிறகு போர் குணத்தோட செயல்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. அப்படி இருக்கும்போது அந்த ஆசிரியரிடமிருந்து அவருடைய கொள்கையிலிருந்து மாறுபட்டு ஒரு வன்முறை பாதைக்கு போகிறாரு. அந்த வன்முறை பாதைக்கு போகும்போது அதுல ஒரு வீரனாக, ஒரு முரட்டுத்தனத்தோடு கலந்த வீரனாக, கடைசியில் இவர்கள் எல்லாம் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக, ஆசிரியராக, ஒரு பக்குவம் நிறைந்த ஒரு தலைவராக, பல பரிமாணங்கள்ல விஜய் சேதுபதியினுடைய நடிப்பு மிக சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி சூரிக்கு பெரிய டைலாக் ஒன்றும் இல்லை, அவருடைய அந்த கடைசி கிளைமேக்ஸ் அந்த சீன்லாம் அவருக்கு டைலாக்கே இல்லை, ஆனா அவருடைய பார்வை, அவருடைய ஆக்ஷன், அதிலே ஒரு பெரிய திரைமொழியை காமிச்சு அந்த படத்துல சிறப்பான ஒரு பங்களிப்பா சூரி செஞ்சிருக்கிறார். அதே மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரா வரக்கூடிய சேத்தனாகட்டும், இதுல நிறைய பேர் தன்னுடைய கமெண்ட்ல பதிவு பண்ணியிருந்தாங்க, மஞ்சு வாரியருடைய அந்த கேரக்டர் செட் ஆகல, அது ஒட்டுறது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஒரு ஓவர் ஹைப்பா இருந்தது மாதிரி இருந்துச்சு. ஆனா அது எனக்கு செட் ஆனது மாதிரி தான் இருந்துச்சு. அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் இருக்கார் இல்லையா, கம்யூனிசத்தினுடைய தந்தை கார்ல் மார்க்ஸ், அவருடைய வாழ்க்கையை படிக்கும் போது அவர் உருவாக்கக்கூடிய தத்துவம், அவருடைய இந்த கொள்கை இன்னைக்கும் பல தலைமுறை தாண்டி இன்னைக்கும் நம்ம கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்ம கார்ல் மார்க்ஸ் எவ்வளவு பெரிய ஒரு நபர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இப்ப கார்ல் மார்க்ஸினுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி ஜென்னி அப்படின்னு சொல்லக்கூடிய கார்ல் மார்க்ஸினுடைய காதலியினுடைய ஒரு வாழ்க்கையும் இருக்கிறது, அவருடைய தியாகமும் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்தவர்கள், அதை பார்த்தவங்களுக்கு இந்த விஷயம் நிச்சயமாக ஒண்டி போகும். ஒரு போராளி, மக்களுக்காக உழைக்கக்கூடிய அந்த கம்யூனிச சித்தாந்தத்தை, சோசியலிச சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு போராளி தலைவனுக்கு அவருடைய இணையராக, மனைவின்னு இல்லை இணையர் தான் அந்த படத்துல முழுக்க சொல்லுவாங்க, இணையராக இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு அதே மாதிரி தியாகத்தை செய்யறாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அது ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. அந்த ஒரு பெண்ணியவாதியாக, பெண்களுக்கான உரிமைகளை பேசக்கூடிய ஒரு பெண்ணாக மஞ்சு வாரியரை காமிச்சிருக்கிறாங்க. அது அவருடைய நடிப்பும் சிறப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி கருணாசனுடைய மகன் கென்னுடைய ஒரு ஆக்ஷன், ஃபர்ஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல கென்னுடைய அந்த அவருடைய அந்த ஆக்ஷனு பயங்கரமா செம்மையா, அவரை வச்சுதான் அந்த படத்தினுடைய துவக்கமே ஆரம்பிக்குது. செம்மையான நடிப்பு, அந்த ஆக்ஷன் பிளாக் எல்லாம் ரொம்ப செம்மையாகவே இருந்துச்சு. அதே மாதிரி வில்லனாக நடிச்சவங்க எல்லாருடைய நடிப்புகளும் நல்லா இருந்துச்சு. கரெக்டா பார்த்து வெற்றிமாறன் செதுக்கி இருக்கிறாரு. இந்த படம் ஒரு சின்ன பிசு தட்டினா கூட நமக்கு எல்லாருக்குமே புரியாம போயிடும், அப்படி ஒரு சூழல் இருந்து அந்த படத்தை அதை கரெக்டா வெற்றிமாறன் காய் நகர்த்தி இருக்கிறார்.
ஒரு படம் எங்க தொடங்கணும், எங்க முடியணும், எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த திரைக்கதை வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு. சூரி கதையை சொல்றது மாதிரி ஒரு கதை. யாருடைய கதையை சொல்றாருன்னா பெருமாள் வாத்தியாருடைய கதையை சொல்றார். பெருமாள் வாத்தியார் அந்த கதைக்கு உள்ள சொல்லக்கூடிய பெருமாள் வாத்தியாருடைய கதையை பெருமாள் வாத்தியார் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 காலகட்டங்கள்ல நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை ஒரே நேரத்துல வந்து சீக்வன்ஸா வந்து சொல்லியிருப்பாரு வெற்றிமாறன். வந்து ரொம்ப அருமையாக எடுபட்டுச்சு. அதே மாதிரி இந்த படம் முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி பேசிக்கிட்டே இருக்கிற ஆக்ஷன் பிளாக் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி கொள்கை, சித்தாந்தம், தத்துவம் அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிசத்தினுடைய எல்லா விஷயங்களையுமே வந்து அடிப்படைகள் எல்லாத்தையுமே வந்து விளாவரியா பேசிக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சலிப்பு யாருக்குமே இல்லை. அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய கதையோடு ஒன்று போயிருக்கிறோம். சமீப காலத்துல நான் தியேட்டர்ல பார்த்த படங்கள்ல ரொம்ப இந்த படத்துக்கு தேவையான ஒரு மியூசிக், சும்மா பிஜிஎம் போட்டு ஆக்ஷன் படத்துல தேவையில்லாத சவுண்ட் சீக்வன்ஸை கொடுத்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறத விட்டுட்டு இந்த படத்துக்கு தேவையான மியூசிக் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இசைஞானி இளையராஜா கொடுத்திருக்கிறாரு. நடிகர்கள் கடத்தக்கூடிய அந்த உணர்வுகளை வந்து மியூசிக் மூலமாகவே நமக்கு கடத்தி இருக்கிறார் இசைஞானி இளையராஜா அவர்கள். அவருடைய பங்களிப்பு மிக பெருசுதான் அப்படின்னு சொல்லணும். அடுத்து இந்த படத்துல மிக முக்கியமா சொல்ல வந்திருக்கக்கூடிய கருத்து அப்படின்னு சொன்னா ஒரே விஷயத்துல விஜய் சேதுபதி சொல்லுறார், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தகவல் தான். இந்த தகவல்ல இருக்கக்கூடிய உண்மையும் பொய்யையும் நம்ம ஆராய வேண்டிய கடமை இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு நமக்கு ஊடகங்களாகட்டும் அல்லது இந்த அரசு ஆகட்டும் யாராக இருந்தாலும் வரக்கூடிய செய்திகளை வந்து இந்த செய்தியை நம்ம உண்மையினே நம்புறோம், அந்த தகவலை உண்மையினே நம்புறோம். ஆனா அந்த தகவலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி செய்வதே கிடையாது. அப்படி நம்ம ஆராய்ச்சி செய்யாததனுடைய பட்சத்துலதான் பெருமாள் வாத்தியார் மாதிரியான மக்களுக்காக, மக்களுடைய உரிமைகளுக்காக, இந்த ஜாதிய பாகுபாட்டுக்கு எதிராக, தொழிலாளருடைய உரிமைகளுக்காக, மக்களுடைய நலனுக்காக தொடர்ந்து போராடக்கூடியவர்களை பயங்கரவாதியாக, தீவிரவாதியாக சித்தரிக்கக்கூடிய சூழல் உருவாகிறது. நம்ம எல்லாம் ஒரு செய்தி படிக்கிறோம், அதுல ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொன்னா தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான் அப்படின்னு தானே பார்க்கணும், தவிர அவன் யார், எதற்காக தீவிரவாதியாக மாற்றப்பட்டிருக்கிறான், உண்மையிலே அவன் தீவிரவாதி தானா, அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. அதை யோசிக்க சொல்லுது இந்த படம். தரமான சிறப்பான ஒரு படம். முழுக்க முழுக்க கம்யூனிசத்தை காமிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த சென்சார் போர்டு வந்து இந்த கம்யூனிஸ்ட கொடிகளை காட்டும் போது அந்த அரிவாள் சுத்தியல் அந்த சின்னத்தை ஆகட்டும், அந்த கொடியை வந்து பிளர் பண்றது, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு விஷயம்னு தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்தியாவுல ப்ராப்பகெண்டா சினிமா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக ப்ராப்பகெண்டா சினிமான்னு சொல்லி ஏகப்பட்ட சினிமாக்கள் வருது. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து, குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தை வந்து அவர்களை பயங்கரவாதியாக, தீவிரவாதியாக காட்டுறதுக்கான அவருடைய அடையாளங்களை எல்லாம் வெளிப்படையாக காட்டுது. அது ப்ராப்பகெண்டா படம் இல்ல, பொதுவான எல்லா படங்கள்லயுமே அதெல்லாம் வந்து காண்பிக்கப்படுது. ஆனா இந்த படத்துல வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் இல்லை. அதெல்லாமே வெளிப்படையாக காண்பிக்கும் போது ஒரு கம்யூனிஸ்ட கொடியை காட்டுறதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படிங்கிறதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. சென்சார் போர்டை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு இருக்கு. அதே மாதிரி நிறைய வசனங்கள்லாம் வந்து கட் பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு சர்டிபிகேட் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த படத்துல வந்து வெளிப்படையா எல்லாரும் சொல்லும்போது ஏதோ வன்முறையை தூண்டுறது மாதிரி இருக்கும். வன்முறையை தூண்டுற மாதிரி படம் இல்லை. இந்த படத்துல முடிவு என்ன சொல்லுவதுன்னா வன்முறை தீர்வு இல்லை அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய கதையும் தத்துவமும் கொள்கையும் மக்களுக்காக போராடக்கூடிய அந்த போர்க்குணம் தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துரைக்கிறது. இது ஒரு அரசியலை வந்து தெளிவாக மக்களுக்கு வந்து ஒரு பாடமாக எடுத்திருக்கக்கூடிய ஒரு படம். இது ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். இன்னும் நிறைய படங்கள் வந்து அரசியல் படங்கள், மக்களுக்கு வந்து அரசியல் கொள்கை, சித்தாந்த வடிவங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டக்கூடிய படங்கள் இன்னும் நிறைய வரணும் அப்படின்னு சொன்னா வெற்றிமாறன் மாதிரி இன்னும் நிறைய இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்டாக பதிவு செய்யுங்கள். நன்றி.